ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஷார்ட் வீடியோஸ் ரீசெண்டாக போட்டுட்டு வரேன். நல்ல வியூஸ் இருக்குது. உங்களோட சப்போர்ட்டால் தான் என்னால் பண்ண முடியுது. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலே ரொம்ப கம்மியாகும். பட் நீங்கள் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டால் மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுது. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். மறக்காமல் இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ கூட எடுத்துடலாம், பட் அது வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஏன்னா அப்போ தான் நம்ம பசங்க அம்மா அது கொடு இது கொடுன்னுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஆயில் போட்டுட்டு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒன்று ஸ்பைஸிக்கு ஒரே ஒன்று தான் போட்டிருக்கேன். இதை நல்லா குறைன்னு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதாங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இப்போது ரைஸும் தண்ணியும் சமமாக வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான். நான் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கிறேன். நான் 15 மினிட்ஸ் தம் போட்டுக்கிறேன். நான் விசில் வைக்கல. அப்படி விசில் வைக்கிறவங்க ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான வெஜ் புலாவுங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ புரியுதா? நான் 100 சப்ஸ்கிரைபருக்காக தாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.